இந்த கொத்தவரங்காய் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு சீனி அவரைன்னு சொல்லக்கூடியதுங்க. ரொம்ப எளிமையானது. தமிழ்நாட்டோட எல்லா நிலங்கள்லேயும் வளரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர். முக்கியமாக உப்பு நிலங்கள்லேயும் வளரக்கூடிய வகையிலான ஒரே ஒரு காய்கறி பயிர் இந்த இதுதானுங்க. இது நிறைய நல்ல தரமான விதைகள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இந்த பகுஜா அப்படின்னு சொல்லக்கூடியது, பூசாவில் வந்து பார்த்திங்கன்னா, பூசாங்கிறது நம்ம மத்திய அரசாங்கத்தோடதுங்க. ஒரு 4 வகையான விதைகள் இருக்குது. இந்த விதைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ தேவைப்படுங்க. இப்போ இந்த செடிகளை பொறுத்தளவில் செடிக்கு செடி அகலம் வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் அப்படி வைக்கலாங்க. 1.5 அடி. நம்ம நடந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லாமல் ஒரு சில நிறைய வகைகளில் நம்ம வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நிலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப என்னால் உள்ளே போய் கரெக்டாக பறித்து எடுத்து நமக்கு வேலையாள்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 45 அடிக்கு வரிசைக்கு வரிசையும் செடிக்கு செடி 1/2 அடி அந்த மாதிரி அளவில் வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் இருந்தால் கூட நமக்கு ஒரு சூப்பர் விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த பயிரை நட்டுட்டோம்னா உத்தேசமாக 6ஆவது நாளில் நமக்கு முளை விட்டுருங்க. ஒரு 25 நாளில் நமக்கு 20லேருந்து 25 நாளில் பூ வச்சுருங்க. 40ஆவது நாள் காய உடைக்கலாம். மொத்தம் வந்து 90 நாளுங்க. 90 நாள்னால் 45 நாளைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 45 நாள் நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருளை பொறுத்து ஒன்று தினசரி நம்ம பறிக்கலாம். 45 நாளைக்கு, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை. நீங்கள் எப்படி முடியுமோ அப்படி பறிக்கலாங்க. கீழே இப்போ அது எப்படி இருக்கும் அந்த செடி பார்த்திங்கன்னா, இந்த இதில் கீழேருந்து வந்துட்டுருக்கு, சிம்படித்து இதில் வருது அப்படின்னா இந்த காய்களை இன்றைக்கி முதல் பறிப்பாக எடுத்துடுறீங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, இதுக்கு மேலே இங்கே இளம் பிஞ்சு இருக்கும், இதுக்கு மேலே பூ வைக்கும். இப்போ இந்த இளம் பிஞ்சை நீங்கள் பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ இளம் பிஞ்சாயிரும், இந்த இடத்துல திருப்பி பூ வைக்கும். இது மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருங்க. 4 அடி ஒசரம் வரலும் அடர்ந்து வருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு விளைச்சல் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 7 டன் 8 டன்னு கிடைக்குங்க. அதாவது 8000 கிலோ கிடைக்கும். 7000 கிலோன்னு வைங்களேன். 1/2 ஏக்கர் அப்படின்னு வச்சிங்கன்னா 3500 கிலோ கிடைக்கும். நான் சொல்கிறது ரொம்ப குறைந்தபட்சமாக வச்சாலும் 3000 கிலோ கிடைக்குதுன்னு வைங்க. 1/2 ஏக்கரில் 3000 கிலோ கிடைக்கிது. 3000 கிலோனா உத்தேசமாக இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டு 20 ரூபா வச்சிங்கன்னா கூட தாராளமாக 60,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க.